தமிழ்நாட்டில் கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இந்திராநகர், தொப்பிலிக்குப்பம், வடக்குத்து, சேப்பள்ளநத்தம், கருங்குழி, அம்மேரி, வடலூர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நெய்வேலி NLC சுரங்கங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் சுரங்கங்களில் தற்காலிகமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தியிருந்தாலும் நிலக்கரி கையிருப்பு இருப்பதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காட்டுமன்னார் கோவில், ராசேந்திர சோழகன், கக்கன் நகர், பூவிழுந்தநல்லூர், ரெட்டியூர் ஆகிய பல்வேறு பகுதிகளில் இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் நகர் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விளமல், சேந்தமங்கலம், மாங்குடி, மாவூர், திருநாட்டியத்தான்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஆலங்குடி, வலங்கைமான், நன்னிலம், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா பகுதிகளான காங்கேயம் டவுன், முத்தூர், வெள்ளக்கோயில், நத்தக்காடையூர், நால்ரோடு, மருதுரை, பாப்பினி, சிவன்மலை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் பெய்ததால் சில இடங்களில் மழைநீர் தேங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.